தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஜல்லுன்னு சந்திரமுகி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டில் கட் பண்ணி நேராக சத்தீஸ்கரில் ஓப்பன் பண்ணுவோம். இது வரைக்கும் எல்லாருக்குமான பிரச்சனைகளை பத்திரிகைக்காரங்க பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எவனுக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு பத்திரிகைக்காரன் இறங்கி வேலை பார்க்கறதுனால எவ்வளவு தூரம் இம்சைகளை அனுபவிக்கிறான். செத்தே போயிட்டான், கொன்னுட்டாங்க. சத்தீஸ்கரில் கவர்மெண்ட்டு இந்த கான்ட்ராக்டர் கூட கூட்டு சேர்ந்து களவாணித்தனம் பண்ணதை ஒரு பத்திரிகைக்காரன் ஆதாரத்தோடு எடுத்து அடிச்சிருக்கான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு நியூ இயர் அன்னைக்கு தூக்கிட்டு போய் அவனை எவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க தெரியுமா? இதில் அந்த சத்தீஸ்கரில் ஆள்ற அந்த கவர்மெண்ட்டு, பாசக கவர்மெண்ட்டு, நாங்கள் கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிச்சி முன்னாடி நிப்பாட்டுவோம், ஒருத்தனும் எங்ககிட்டேருந்து தப்ப முடியாது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? கையில் க்ளவுஸை போட்டுக்கிட்டு கழுத்தை நெரிச்சு விட்டு கைரேகப்படாமல் எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான்பான்ல, அதை விட மோசமாக இருக்குது. அப்படி அவன் என்ன கண்டுபிடிச்சான்? கூட சேர்ந்தது யார்? இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க பாஜகக்காரங்க இவங்கள என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க பாஜகவை என்ன சொல்கிறாங்க பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. இந்த சொல்லுவாங்க இல்லை, என்னைய தாண்ட எல்லாரும் ஈஸியாக அடிச்சு புரியன்ட்டு. அந்த மாதிரி பத்திரிகைக்காரன்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சு இல்லை. முதல்ல அவரோட பேர் முகேஷ் சந்திரகர். இதுதான் அந்த பத்திரிகைக்காரரோட பேர். அவர் ஒரு பார்ட் டைம் பத்திரிகைக்காரர். அது இல்லாமல் ஒரு யூடியூப்பும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கார். சத்தீஸ்கரில் அந்த பஸ்தர்ன்ற பிளேஸில் பஸ்தர் அந்த இதுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கார். முதல்ல அவர் எப்படி அந்த பாடியை எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை. 1ஆம் தேதி சாயங்காலம் நியூ இயர் அன்னைக்கு ஆள் காணாமல் போயிடுறார். அதாவது ஒருத்தரை பார்க்க போகிறேன்ட்டு போகிறவர் அத்தோடு போயிடுறார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு செப்டிக் டேங்கு, அப்போ புதுசாக கட்டின செப்டிக் டேங்கை உடச்சி உள்ளே பார்த்துருக்காங்க, ஆள் பாடி கடந்திருக்கு. அந்த பாடியை எடுத்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த முகேஷ் இருக்காப்புல பத்திரிகைக்காரன், அவர் தலையில் 15 இடத்துல காயங்கள் இருக்குது. அந்த 15 இடங்களில் ஒரே தலையில் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு தலை. இந்த இதயம் இருக்கு இல்லையா, இதயம், அந்த இதயம் அறுத்து வெளியில் எடுத்திருக்காங்க. அந்த இதயத்தை அறுத்து வெளியில் எடுத்துருக்காங்க. கல்லீரல் இருக்குல்ல, அந்த கல்லீரல் 4 தொங்கி இருக்காங்க அவனுக்குள்ளேயே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, இத்தனை வருஷ சர்வீஸில் இப்படி ஒரு கொலையை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. இந்த டாக்டர் கிட்டத்தட்ட அதையே தான் சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர். இந்த கழுத்து எலும்பு இருக்குல்ல, அது அப்படியே இப்படி உடைச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நடந்ததா இல்லை அவன் செத்ததுக்கப்புறம் நடந்ததா, இவங்க கொன்னதுக்கப்புறம் நடந்ததா அப்படின்றத பற்றிலாம் தெரியல. இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அந்த பத்திரிகைக்காரன் அப்படி என்னப்பா பண்ணா? அந்த பத்திரிகைக்காரன் 10 வருஷமாக இந்த பத்திரிகை தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, பார்ட் டைமாக 10 வருஷமாக. அவங்க அண்ணனும் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகைக்காரர். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரங்களில் அவரும் ஒருத்தர், இந்த முகேஷும் ஒருத்தர். அங்கே அந்த சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். மாவோயிஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். அப்படி பிரச்சனை நடக்கிற இடத்துல எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி போய் நின்று அந்த 2 பேருக்கு இடையில சுமூகமாக முடித்து வைக்கிறதுல முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் இந்த முகேஷ். 2021 ஒரு சிஆர்பிஎஃப் கமாண்டோ அவரை மாவோயிஸ்ட் தூக்கிட்டு போயிட்டாங்க. பணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. மாவோயிஸ்ட்டை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சிஆர்பிஎஃப் வீரரை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தது இந்த முகேஷ்.
இது இல்லாமல் பல பேரை கடத்திட்டு போவாங்க. அவங்களோட ரிக்வஸ்ட் இருக்கும். அது 2 பேரும் இடத்துல ஒரு மேட்ச் பாயிண்ட்டாக இருந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் இடையில ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த முகேஷ். இவர் ஏகப்பட்ட அந்த தில்லு முள்ளுகள், அது என்னென்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் என்னென்ன பண்ணுறாங்க, ஜென்ரலாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற பத்திரிக்கைக்காரங்க மாதிரி இதில் இவ்வளவு இருக்குது, இதில் அவ்வளவு இருக்குது. ஆனால் இவர் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர் இவரோட தூரத்து சொந்தக்காரரும் கூட. இப்போதைக்கு அவர் வந்து காங்கிரஸில் இருக்காரா பாஜகவில் இருக்காரான்றதே தெரிய மாட்டேங்குது. பாஜகக்காரங்க காங்கிரஸ்காரங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிறாருன்ட்டு. காங்கிரஸ்காரங்க பாஜகக்காரங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க அங்கே இருக்கிறார், சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு இவங்க இங்கே. ஆனால் இந்த இவர் சுரேஷ் சந்திரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த சுரேஷ் சந்திரகர் தான் கான்ட்ராக்டர். பிறக்கும்போது பெரிய பணக்கார ஃபேமிலியிலலாம் பிறக்கலை, ரொம்ப பாவம் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, சிங்கி அடிக்கிற ஃபேமிலி மகளை கிட்டத்தட்ட அதுதான். ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் பிடிச்சி பெரிய லெவலில் 2021 அவர் கல்யாணம் இந்த அரச குடும்ப கல்யாணம் மாதிரி நடந்திருக்கு. அப்படி ஒரு கல்யாணத்தை பஸ்தரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ட்டாங்க எல்லாம். முதல் நாள் கல்யாணம், அடுத்த நாள் விருந்து, கல்யாணத்தை ரஷ்ய டான்ஸஸ்லாம் கொண்டாந்து இறக்கி கோலாகலமாக பண்ணிக்க. ஒய்ஃபுக்கு வீட்டுக்கும் வெளியிலைக்கும் வந்து போகிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்காரு, மினி ஹெலிகாப்டர். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி, அரசாங்கம் மூலியமாக வளர்ச்சி. இவர் சொந்தக்காரங்க. இவர் எடுத்த ஒரு கான்ட்ராக்டை நல்லா எடுத்தாங்க, ஆள்றது பாசக. இந்த இப்போ சொல்லுவேன், எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறேன்றதை சொல்லிடுறேன். அந்த கவர்மெண்ட் ரிப்பீட்டட் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்ல இல்லைங்களா, ஒவ்வொரு ரிப்பீட்டட் கான்ட்ராக்ட்லையும் இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கு இடையில இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு நல்லா எடுத்து கொடுத்து கீழேருந்து மேலே வரைக்கும் போயிருக்கு எல்லா இடங்களுக்கும். அத்தனையும் பண்ணது இவன் தப்பு பண்ணுறான், இவன் ஊழல் பண்ணுறான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இவங்க கூட 10 வருஷமாக இவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் எடுத்து. இவ்வளோ தூரம் ஒரு கல்யாணம் பண்ணுறான், ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு கிராண்டான கல்யாணம் பண்ணுறான். எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? ஒரு சின்னது இந்த இடி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் இதை பார்த்தாலே போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்திருக்காரு, 120 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். இந்த 120 கோடி ரூபாய் கான்ட்ராக்டில் ரொம்ப பயங்கரமான ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெறும் வாயால் சொல்லாமல் அது எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு எவிடன்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் ஒரு ஆதாரத்தை சப்மிட் பண்ணுறாப்புல, வீடியோவாகவும் போடுறாரு, கம்ப்ளைண்ட்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அவர் கையில் கிடச்சிருக்க அந்த ஆதாரத்தை வச்சு. அப்படி கையில் கிடச்சிருக்க அந்த ஆதாரத்தை வச்சு பண்ணுறப்போ அங்கே இருக்கிற அரசாங்கம், அந்த பொதுப்பணித்துறை, அப்படியா ஓகே உடனே நம்ம இதை வந்து பண்ணிடுவோம், ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்படி ஆக்ஷன் எடுக்கிறப்போ ஒரு வாரம் 10 நாளில் ஆள் நியூ இயரில் காணாமல் போயிடுறாங்க. நியூ இயரில் காணாமல் போனவன் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பல இடங்களில் ஆராய்ஞ்சு கடைசியில் அந்த மொபைல் நெட்வொர்க்கை வச்சு கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அது இந்த கான்ட்ராக்டர் இருக்கார்ல, இந்த கான்ட்ராக்டரோட வீடு இடம். அதில் ஒரு செப்டி டேங்க் அப்போ தான் நல்லா மூடி இருக்காங்க, நல்லா மூடி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இந்த பழைய இந்த 24 மணி நேரமாக அதில் சத்யராஜ் போடுவாப்புல செவத்தில் அடைச்சி அந்த மாதிரி போட்டு வச்சுருந்துருக்காங்க. உள்ளே உடச்சி பார்த்தா அந்த ஆளோட பாடி கிடக்கு, முகேஷோட பாடி கிடக்கு. இப்போ இதுக்கு முழுக்க காரணம் இந்த கான்ட்ராக்டரும் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் சேர்ந்து தான்றாங்க. இதுதான் அந்த சட்டம் சீர்குலைந்து அந்த ஒழுங்கு வந்து கெட்டு போச்சா அப்படின்னு காங்கிரஸ் இந்த பக்கம் கேட்குது. ஆனால் பாஜக என்ன சொல்லுது, காங்கிரஸ் காப்பாற்றுதுங்குது. ஆனால் உண்மையிலே என்னன்னா இப்போ இந்த சுரேஷ் சந்திரகரை எவனுமே காப்பாற்றலை. இவன் எந்த ஆங்கிளில் இவன் வந்து பாஜகவோ காங்கிரஸ் அதை பற்றி 2 பேருமே இவனை போட்டு இழுத்து போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, முக்கியமாக இவனுக்கு ஒரு அதிகபட்ச தண்டனையை கொடுங்கன்னு 2 பேருமே சொல்கிறாங்க. பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் இதை ஒரு பிரச்சனை இஷ்யூவாகவே கொண்டு போய் வச்சுருக்காங்க.
ஏன்னா இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு, கொலை பண்ணுறது வேற, இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பத்திரிகைக்காரர், அதாவது இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிற பத்திரிகைக்காரர் விடக்கூடாதுன்றாங்க. இப்போ இவன் வந்து இங்கேருந்து சத்தீஸ்கர்லேருந்து ஓடி போய் தெலுங்கானாவில் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் கார் டிரைவரோட வீட்டில் ஒளிஞ்சிருக்கான். இவனை பிடிக்கிறதுக்கு 200 சிசிடிவி, 300 கால்ஸு, இது எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி கடைசியில் பிடிச்சி இப்போ கொண்டாந்து வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலி கொலை பண்ணுறதுக்கு மூளையாக இவன் இருந்தாலும் அந்த கொலையை பண்ணது இவனோட 2 தம்பிங்க, ரித்தேஷ் சந்திரகர், தினேஷ் சந்திரகர்னு சொல்லிட்டு 2 பேர். அந்த 2 பேரும் அவங்க தான் இவனை கூப்பிட்டு, இந்த முகேஷை கூப்பிட்டு அடித்து கொண்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு இப்போ சேஃப் ஆகி உட்காந்துருக்கான். சத்தீஸ்கரோட பாஜக முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் விடமாட்டோம். ஒரு இளம் பத்திரிகைக்காரனை, நல்ல அறம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரனை இந்த நாடும் சமூகமும் இழந்துருச்சு. நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து செய்வோம், காப்பாற்றுவோம். அதான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஊழலை ஒரு சின்ன ஊரில் அம்பலப்படுத்தியிருக்கான். இவ்வளோ பெரிய ஒரு ஊழலை அப்படி பண்ணுறப்போ அவனுக்கு என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு அவனை கண்காணிக்கிறத விட்டு ஜென்ரலாக எல்லோரும் என்ன சார் பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தர் மேலே ஒரு ஊழல் வழக்கு வந்திருக்கு, அவனை வந்து அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, இல்லை ரேடாருக்குள்ளே. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், என்னென்ன செய்கிறான், அவன் கூட இருக்கிறவன் யார், அவனுக்கு என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இல்லை, எதையுமே பண்ணல போலையே. அவன் ரொம்ப சாதாரணமாக அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல, எடுக்கலை, அதனால் ரேடாருக்குள்ளே கொண்டு வரல, நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா அவனை உள்ளே கொண்டு வராமல் அவனை அடித்து கொள்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்களோ தெரியல சார். இவங்க இப்போது அவர் வந்து அந்த புல்டோசர் வச்சு அவனோட அந்த வீட்டை எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்கலாம். அவனோட சொத்து நீ இடித்ததுனால உங்களுக்கு அவருக்கு இடையில இருக்கிறது எதுவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுமா என்ன? செத்துட்டானே, எவன் ஆதாரத்தை திரட்டி கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுத்து, இதெல்லாம் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை. ஒரு அரசாங்கம் இதையெல்லாம் கண்காணிச்சிருக்கணும். முறையாக அரசாங்கம் ஏமாந்தால் பரவாயில்ல, முறைக்க எல்லா முறையும் இதே வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான்னு எடுத்து கொண்டாந்ததுக்கப்புறம் அது யாருக்கு கேவலமாக அமையும் இந்த இடத்துல? இப்போ 2 பேரும் மாற்றி குறை சொல்கிறதுல எதுவுமே கிடையாது. இப்போ இவனை கொண்டாந்து உள்ளே வச்சாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்து செத்து போயிட்டான். இப்போ யார் இதை வந்து கேஸை எடுத்து நடத்துவான்? அரசாங்கம் நேர்மையாக இதை பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரசாங்கத்துக்கும் இந்த கான்ட்ராக்டருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஊழலில் மட்டும் சொல்லலை, இந்த உசுரை எடுத்துருக்காங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த உசுருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம். பத்திரிக்கைக்காரன் சாவுறதுன்னா அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு. இல்லை, கௌரி லங்கேஷ்னு ஒரு அம்மா சுட்டு கொண்டாங்க. இதே மாதிரி எவ்வளவோ பேர் இதே இடங்களில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, அந்த அதிகாரத்திலையும் ஆட்சிலையும் உட்கார்ந்துருக்க ஒரே திமிர்னால கொன்னுட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் இது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ப்ரெஸ், அந்த ஆல் இண்டியா ப்ரெஸ் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அங்கே இருக்கிறவங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஒரு ப்ரெஸ்ஸுக்கு உண்டான எல்லாம் எங்கெங்கேயோ நடக்கிறதையெல்லாம் பத்திரிக்கையில் போடுறாங்க, பத்திரிக்கையில் பேசுகிறாங்க, பத்திரிக்கைக்காரங்க அதுக்காக போராடுறாங்க. ஆனால் ஒரு பத்திரிக்கைக்காரன் போராடி தனி மனுஷனாக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றப்ப அவனுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுது. இங்கே அந்த அளவுக்கு தான் பத்திரிக்கைக்காரனோட பாதுகாப்பு இந்தியாவில் இருக்குது. இல்லைன்னா இப்படி பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எங்கேருந்து முதல்ல வந்திருக்கு சார்? எது பண்ணாலும் நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்மளை இது பண்ணுறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு இங்கே எவனுமே கிடையாது, நம்மளை எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பகிரங்கமாக நாங்கள் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் செய்வோம், அவனுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இந்த தப்புக்கு சரியாக செய்யறாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அவன் கூட யார் யார் இருந்தா, அவன் யார் யார் கூட எல்லாம் இந்த ஊழலை பண்ணியிருக்கா, அதுக்கு அதிகாரிகளுக்கு என்ன தொடர்பு, அரசியல்வாதிகளுக்கு என்ன தொடர்பு, ஒட்டுமொத்த கேங்கையும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் காசு நிறையா வச்சிருக்கான்ற ஒரே ஒரு தைரியத்தினால மட்டும் இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை இவ்வளவு ஈஸியாக பார்த்துட முடியாது சார், முடியாது.
அதுக்குன்னு தனியாக அவனுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு நீ செய்ய, நான் பார்த்துக்கிறேன், உன்னை எவனும் சீண்ட மாட்டான், உன் பக்கத்தில் வர மாட்டான்னு அவனுக்கு உட்காந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் பின்னாடி இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஆள் ஆப்போசிட்டில் இப்போ உட்காந்து ஆப்போசிட்டில் எதிர்கட்சியாக இருக்க அந்த ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை சொன்னாலும் அவன் அந்த கான்ட்ராக்டர் நம்பவும் மாட்டான். அந்த கான்ட்ராக்டர் இவ்வளவு நாளாக ஒரு இதில் இந்த ஃப்ளோவில் இருந்திருப்பாள்ல, ஒரு டச்சில் இருந்திருப்பாள்ல, உங்களால் தான் இல்லை, யார் மூலியமாகவும் அவனுக்கு உள்ள எல்லா வேலையும் ஆகிருக்குல்ல. ஒருத்தர் பவர் சென்ட்ரிக்கில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார்ல, அவங்க இல்லைன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களையும் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு வேளை நம்பிக்கை வரலாம். பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? பார்ப்போம். பத்திரிகைக்காரங்களோட நிலைமை இதுதான். நன்றி.